அடுத்ததா நம்ம ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல சீனி படத்தோட ஆடியோ லான்ச் பார்க்க போறோம். நாயக ஜாக்கிரதை கும்கி வரிசையில அடுத்து ரெடியா இருக்கிற படம் தான் சீனி. ஏன்னா இந்த படத்துல யானை ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிச்சிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருப்பாரு. அப்போ இந்த யானை தான் வந்து அவரை சேவ் பண்ணும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். இதுல ஹீரோவா நடிச்சிருக்கிறது சஞ்சய் அண்ட் அவருக்கு பேரா ஓவியா நடிச்சிருக்காங்க. இதோட ஆடியோ லான்ச்ல விவேக், விக்ரமன் போன்ற பல செலிபிரிட்டிஸ் பிரசன்ட் ஆனாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து சீனின்ற பேர், இந்த சீனின்ற பேரே வந்து திருநெல்வேலி பக்கத்தில் சுகரை சொல்லக்கூடிய வார்த்தை. அது மதுரையில் சீனின்னு சொல்ல மாட்டாங்க, கோயம்புத்தூரில் சொல்ல மாட்டாங்க, வேறு திருச்சியில் சொல்ல மாட்டாங்க. திருநெல்வேலியில் மட்டும்தான் சுகரை வந்து சீனி, அங்கே தான் சீனி பாண்டி, சீனியப்பன் அந்த பேர்லாம் நிறைய உண்டு. இந்த படத்துடைய இயக்குனர் ராஜதுரை வந்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். எனக்கு வந்து ஒரு தூரத்தில் சொந்தக்காரரும் கூட. ரொம்ப சொந்தக்காரங்க தான் கூப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இந்த படத்துலேயும் நான் இல்லை. ஆனால் அவர் ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் வந்து சுந்தர் சி சார்ட்ட இருந்தப்பவும் நான் பார்த்துருக்கேன், சுராஜ் சார்ட்ட இருந்தப்பவும் பார்த்துருக்கேன். நல்ல உழைப்பாளி. நல்ல உழைப்பாளிகளுக்கு திரையுலகம் பார்த்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நிச்சயமாக தன்னுடைய தங்க கதவுகளை திறக்கும். அது மாதிரி அவருக்கு வந்து இது ஒரு படம் நல்ல வாய்ப்பாக அமையணும். இந்த படத்தை பற்றி நான் வந்து நிறை குறைகள், இதை வந்து பெரிய படங்களோட கம்பேர் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். இந்த படம் இந்த அளவிலே எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு படம் எடுத்து முடிக்கப்பட்டாலே சக்ஸஸுங்க. அதுக்கே நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த படம் முடிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. இதுக்கு அவங்க எவ்வளோ போராட்டம் போராடி இருப்பாங்க, எத்தனை பேருடைய உழைப்பு இதில் கலந்துருக்கிறது. அதை விட எத்தனை குடும்பங்களின் வலி இந்த படத்தில் இருக்கு, எத்தனை குடும்பங்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க, எத்தனை பேருடைய கனவுகள் இதற்குள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அடைகாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ படம் ஜெயிக்கட்டும். படம் முதல்ல ரிலீஸ் ஆகி ஒரு வாரமாவது நல்லா ஓடட்டும்னு நான் இறைவனை வேண்டுறேன் ஒவ்வொருத்தரையும். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே பிரார்த்தனையை தவிர நம்மளால மனித முயற்சிக்கு அதுக்கு மேலே வேல்யூ இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்து ஷீரடி பாபா இருக்கார், அவர் காப்பாற்றுவார் உங்களை. நிச்சயமாக இந்த படத்தை ஓட வைப்பார். திரைக்கு வரும், வந்து மக்கள் பார்த்து நல்ல சாங்ஸ்லாம் நல்லா மசாலாவாக கொடுத்துருக்கீங்க. சாங்ஸ்லாம் நல்லா எழுதி நல்லா கொடுத்துருக்கீங்க. அதுக்கெல்லாம் இது ஒரு பிஎன்சி படம் தான். நிச்சயமாக நம்ம சென்டரில் ஏசி ரூமில், ஏசி ஹாலில் அப்படி பார்க்கணும், மாலில் தான் பார்க்கக்கூடிய படம்னு இல்லை. இது கீழே இறங்கும். நல்லா ஓடணும்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சீனி நான் வந்து இதை பற்றி பேசக்கூடாது, ஏன்னா நான் டயபெட்டிக். நான் முதல்ல சீனின்னு ஒன்று டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் சீனி உங்களுக்கு ஒத்துக்காது, கிட்டவே சேர்த்துறாதீங்க அப்படின்ட்டு இருக்காரு. பட் இது என்னென்னா சுகர் ஃப்ரீன்னு அவங்க போட்டாங்க. அதனால் ஓகே, சரி நம்ம இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். அதனால் நீங்களும் தைரியமாக இந்த படத்தை பார்க்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நிச்சயமாக இந்த படத்தில் நடித்த ரவி மரியானுடைய நல்ல நண்பர். அவர் வந்து இந்த படத்துக்காக படப்பிடிப்புக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவார், நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் சார், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது ரொம்ப நல்ல படம்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. அவர் இந்த படத்தினுடைய ரியல் பிஆர்ஓ விஜயமுரளியா யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை விட ஒரு நல்ல பிஆர்ஓவாக ரவி மரியா அந்த படத்துக்காக செயல்பட்டிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். இப்போ காக்கா முட்டை போன்ற சின்ன படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிட்டு இருக்கு. அந்த வரிசையில் நிச்சயமாக இந்த படமும் இடம் பிடிக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீனி படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது ராஜதுரை. இதுக்கு மியூசிக் கொடுத்திருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. ஆல்சோ சரவணன் வந்து இதுல ஒரு இம்பார்ட்டன்டான லீட் ரோல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிஆர்ஓ சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலே பிலிம் இண்டஸ்ட்ரியில இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கு. இதோட ஆடியோ லான்ச்ல நிறைய செலிபிரிட்டிஸ் பிரசன்ட் ஆனாங்க. ஸோ யாரெல்லாம் நம்ம கிட்ட என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். இன்னைக்கு சீனி படம் ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. சீனினா எல்லாருக்கும் பிடிக்கும், அதே மாதிரி தான் அந்த படமும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் மிஸ்டர் ராஜதுரை சார் ஏற்கனவே எலவீடா படம் பண்ணார். இது 2வது படம். சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு. இப்போ மக்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே இந்த படத்தில் இருக்குது. சஞ்சீவி அவர் இந்த படத்தின் ஹீரோ, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சஞ்சீவி நல்ல ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சேம் டைம் நம்ம இந்த படத்தில் ஓவியா மேம் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். இதில் இன்னும் ஜாலியாக குத்தாட்டெல்லாம் போட்டு கலக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் 2 பாடல்
2 படமே வந்து ராதிகா மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி படம் பார்த்து பேசினேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு லவ் சாங் இருக்குது, அது சொர்கோ அவர்கள் எழுதியிருக்காங்க. கரகாட்ட சாங் வந்து ஸ்நேகன் எழுதியிருக்காங்க. ஒரு குத்து சாங் வந்து விவேகா சார் எழுதியிருக்காரு. ஸோ வந்து படத்தில் வந்து பக்கா கமர்ஷியலாக இருக்குது இந்த படம். இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோவாக மிஸ்டர் பரத் ரவி பண்ணுறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து சரவணன் அண்ணன் ரொம்ப நல்லா ஒரு காமெடியாக ஜாலியாக ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. செந்தில் அண்ணா பண்ணியிருக்காரு, வையபுரி அண்ணன், ராதாரவி அண்ணன் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது சீனி படத்தோட ஆடியோ லான்ச்சு. இந்த படம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ராஜதுரை சார் இயக்கியிருக்காரு. நம்ம ப்ரொடியூசர் செல்வம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் முறையாக பண்ணியிருக்காரு. அவர் வெற்றியடைய மிகப்பெரிய முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றியடைறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ராஜதுரையோட 2வது படம் இது. அவர் இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக ஹிட் அடிச்சே ஆகணும், அது மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. காமெடி படம். தயவுசெய்து எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்க. நன்றி, வணக்கம். பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சீவி, இந்த படத்தோட ஹீரோ. இன்றைக்கி படத்தோட ஆடியோ லான்ச். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நாள் இது. பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது பாட்டெலாம். எனக்காகவே எழுதின மாதிரி இருக்குது பாட்டெலாம். ஸோ நல்லா பண்ணியிருக்கேன், நம்புகிறேன். என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 20 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்டா. ஹீரோயின் ஓவியா அவர்கள், அப்புறம் ராதாரவி சார், செந்தில் சார், சின்னி ஜெயந்த் சார், ரவி மரியா சார், பவர் ஸ்டார் பருத்திவீரன் சரவணன் சார், டிபி கஜேந்திரன் சார், அப்புறம் எனக்கு அப்பாவா டைரக்டர் மனோஜ்குமார் சார், அம்மாவா வந்து மீரா கிருஷ்ணன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலும் உள்ள ஒரு படம் இது. ஏன்னா லைக் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து என் கூட வந்து நடிப்பாங்கங்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா புது ஹீரோவோட படம் பண்ணுமா அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்காமல் இவங்களோடையும் படம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு 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 சில விஷயம்லாம் கனவு காணலாம், ஆனால் எனக்கு நடந்ததெல்லாம் கனவு மீறின ஒரு விஷயந்தான். அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னோட அப்பா வேறு யாரும் இல்லை, பிஜி சுரேந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் கேசிஆர் அங்கிள். இவங்க 2 பேர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. ஸோ படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள், யாரும் சிடியில் பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள்லாம் இங்கே இல்லை. படத்தை பற்றி ஒரே ஒரு லைனில் சொல்லப்போனால், இந்த படத்தில் வந்து நான் ஒரு MBA படித்த பையன், வேலை இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன், அதில் சக்ஸஸ் ஆனனா இல்லையாங்கிறது தான் சப்ஜெக்ட்டு. இதில் வந்து சீதா அப்படின்னு சொல்லி ஒரு யானை வந்து த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கு. படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பிடிக்கக்கூடிய, நல்லா ரொம்ப பிடிச்சி படம் பார்க்கக்கூடிய கமர்ஷியல் சப்ஜெக்ட் தான் இது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.